காலேஜ் உள்ள ஸ்டேஷன் இருக்குது, அதனால் இங்கே வந்துட்டு போவோம், எல்லா ட்ரெயினும் வந்துட்டு போவோம். 61 போல் துரு எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் 4 பேருக்கும் பூசு மாற்றணும் ஷூ. பையனை ஓனரை வந்து கூப்பிட சொல்லிவிட்டு நம்ம வந்து இந்த பொண்ணை வந்து கூப்பிட்ற மாதிரி இருக்கும். எங்கே போகணுமா அங்கே போகணுமான்னு கேட்டேன். எங்கேனாலும் போகணும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க. அப்படியே இந்த தங்க பிஸ்கட்டை வந்து அப்படியே அடுக்கி அடுக்கி வச்சிருந்த மாதிரி இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அந்த பையனை கொண்டு வந்து விட்டாச்சு, அப்துல்லை விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இப்போ ரூம் போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து அவங்க நம்ம சமையல்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க இந்தோனேசியாக்காரங்க, இப்போ அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஜாமான் அவங்க சொன்னாங்க. இப்போ அப்படியே போகிற வழியில் அந்த ஜாமானையும் வாங்கிட்டு போயிடலாம். இப்போ நம்ம ஜுமேரா இருக்கு இல்லையா, நம்ம எப்போ அவங்க ஜுமேராவில் போயிட்டு அவங்க சொன்ன ஜாமானை வாங்கிட்டு அப்படியே போவோம். நம்மளுக்கும் அப்படியே ஒரு சாமலியை வாங்கிட்டு ஏன்னா காலைல சாப்பாடு இன்றைக்கி சாமலி வச்சு சாப்பிட்றலாம். அது போக அந்த ஜாமானையும் வாங்கிட்டு நம்ம வண்டிக்கும் பெட்ரோல் கம்மியாக இருக்குது, அந்த வண்டிக்கு பெட்ரோலையும் எல்லாம் பெட்ரோல் ஊற்றிட்டே போயிடுமா, பெட்ரோல் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் போய் ஜாமான் வாங்கிட்டு வரும். ஓகே, நான் பெட்ரோல் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன அடிங்க நான் அப்டேட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பெட்ரோல் போட்டாச்சு. பெட்ரோல் போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஜுமேரா வந்துவிட்டோம். அதில் இதுதான் ஜுமேரா. நம்ம இப்போ அதுள்ள போயிட்டு இப்போ அவங்க சொன்ன ஜாமானை போய் வாங்கிட்டு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஜுபேராவில் போய் அங்கே ஜாமான் வாங்க சொன்னாங்க இல்லையா, அந்த ஜாமான் வாங்கணும். வாங்கிட்டு பார்த்திங்கன்னா சாமொழி வாங்கலாம்னு சொல்லி போகும்போது பார்த்திங்கன்னா சாமொழி வந்து இன்றைக்கி போடலையாம் ஜுபேராவில். அதாவது அந்த அடுப்பு வந்து ஏதோ ரிப்பேர் போல இருக்குது, சாமொழி அவங்க ரெடி பண்ணுற அடுப்பு. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க என்ன செய்யிட்டாங்கன்னா, இந்தோனேசியாக்காரங்க இந்த மாதிரி எனக்கு வேறு பக்காலில் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இன்னொரு பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அதனால் இப்போ நம்ம ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு, அந்த ஜுவேலர்லேருந்து வந்தாச்சு. ஜுவேலர்லேருந்து வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த சூப்பர் மார்க்கெட் போய்கிட்டு இருக்கிறோம், வீட்டில் பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கு. அந்த சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு அவங்களுக்கு அந்த சாம்பல் ஒன்று வாங்குவோம். வாங்கிட்டு நம்மளுக்கும் ஒன்று வாங்கிட்டு அப்படி நம்ம ரூம் போவோம். இப்போ வந்துட்டு பாருங்கள், இந்த ரைட் சைடில் வருது பாருங்கள், இதுதான் அந்த சூப்பர் மார்க்கெட்டு. இங்கேயுமே ஏன்னா இங்கேயோட அங்கே நல்லாயிருக்கும், எப்போவுமே அங்கே ஜுமேராவில் வந்து சூப்பராக இருக்கும் அந்த சாம்பலி. இங்கேயுமே சூடாக தான் போடுவாங்க. இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வருது பார்த்தீங்களா சூப்பர் மார்க்கெட்டு. இப்போ இது உள்ள போய் வாங்கிட்டு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அதில் கொண்டு போய் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டு வந்துட்டு அந்த ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தோம்னா ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே ரூமில் இருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மருந்து வந்துருக்கு. அதாவது மருந்து வந்து என்ன மருந்துன்னு பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து அரைச்சி கொண்டு வந்துருக்காப்புல. இஞ்சி பூடு சேர்ப்பீங்களோ, அதில் இஞ்சி பூடெலாம் சேர்ப்பாப்புல. இது வந்து வாரத்துக்கு ஒரு நேரம் குடிக்க வந்து நல்லது பார்த்துவாங்க. அதனால் நம்ம வந்து இப்போ நம்மளே குடிச்சு போகிற நாள் ஆச்சு. ஏன்னா ஏற்கனவே இந்த வேப்பலாம் குடிச்சிட்டு இருந்தோம் இல்லையா, வேப்பலாம் குடிச்சிட்டு இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த இஞ்சி குடிச்சிடலாம்னு சொல்லி இஞ்சி அரைச்சி கொண்டு வந்துருக்காப்புல. இஞ்சி பூடெலாம் சேர்த்து அரைப்பாங்க. இது வந்து உடம்புல உள்ள புளிப்பு இந்த புளிப்பு ஏப்பம்லாம் வருது பார்த்திங்களா, அதுக்கெலாம் இது நல்லது. இது குடித்தா நல்லது. இதெல்லாம் குடித்தா அது சரியாயிடும், அந்த புளிப்பு ஏப்பம்லாம் சரியாயிடும். ஏன்னா எண்ணெய் பலகாரம் அதிகமாக சாப்பிட்றதுனால என்ன ஆகுனா இது வாரத்துக்கு ஒரு நாள் குடிக்க நல்லது. ஓகே, அதனால் இப்போ நம்ம இந்த மருந்து ரெடி பண்ணி கொண்டு வந்துருக்காப்புல. இதை நம்ம குடிப்போம். குடிச்சிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து இன்றைக்கி லேட்டாகி தான் சாப்பிட்ணும். இன்றைக்கி வந்து மணி இப்போ 8:10 ஆயிடுச்சு. இதை குடிச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது போக அந்த நம்ம கமெண்டில் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அதாவது எப்படின்னா வேப்பிலை நம்ம ஏற்கனவே அரைச்சி குடித்தோம் இல்லையா, அந்த வேப்பிலையை அரைச்சி குடிக்கும்போது அதில் சீனி போட்டு குடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதில் வந்து சீனிலாம் போடக்கூடாது. நான் ஏற்கனவே கமெண்ட்டில் சொல்லிவிட்டேன், அவங்களுக்கு பதில் சொல்லிவிட்டேன், சீனி போடக்கூடாது அப்படின்ட்டு. அதாவது வேப்பிலை வந்து எதுக்காண்டி அரைச்சி குடிக்கிறோம்னு சொன்னால் உடம்புல வந்து நம்ம கசப்புத்தன்மை வந்து நம்ம உடம்புல ஏறணும். ஓகே, அந்த கசப்புத்தன்மை வந்து கண்டிப்பாக வேணும். நம்ம வந்து இந்த காய்கறி அந்த அது இதுன்னு என்ன பலகாரம் எல்லாமே சாப்பிட்றோம் இல்லையா, இந்த கறி எல்லாமே சாப்பிட்றோம் இல்லையா, அதனால் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் கசப்புத்தன்மை வந்து நம்ம உடம்புல இருக்காது. அதனால் என்ன செய்யுதுன்னா இந்த வேப்பிலை நம்ம அரைச்சி குடித்தோம்னா இந்த கசப்புத்தன்மை வந்து உடம்புக்குள்ளே போகும். கசப்புத்தன்மை வந்து உடம்புக்குள்ளே போணுச்சுன்னா நம்ம உடம்புக்கு வந்து நல்லது. ஓகே, உள்ள இல்லை ஏதாவது நம்ம தேவையில்லாத கிருமிகள் எது இருந்துச்சுன்னா செத்து போயிடும். ஓகே, அதுக்காண்டி தான் அந்த வேப்பிலை குடிக்கிறது. நீங்கள் வேப்பிலையை வந்து அப்படியே அரைச்சி அப்படியே குடிச்சிட வேண்டியதான். ஓகே, நீங்கள் சீனிலாம் அதில் சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி இதுவுமே அப்படி தான், இஞ்சியுமே அப்படி தான். இந்த இஞ்சி பூடெலாம் வச்சு இஞ்சியை அரைச்சி வச்சுருக்காங்களா, இதை இப்படியே எடுத்து அப்படியே குடிச்சிட வேண்டியதான். ஓகே, இதை குடிச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம எதுவும் சாப்பிட வந்தால் சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்தாப்புல இன்றைக்கி காலைல சாப்பாடு என்ன ரெடி ஆகி வருதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து காலைல சாப்பாடு ரெடியாக வந்திருக்கு. காலைல சாப்பாடு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சாமலி. ஓகே, சாமலியில் அந்த முட்டை பொடி மாஸ் வச்சு ஜப்பன்லாம் வச்சு வந்திருக்கு. அது போக பார்த்திங்கன்னு சொன்னால் கடும் டீ, பிளாக் டீ வந்திருக்கு. ஓகே,
நமக்கு வந்து இது வந்து இப்போ ஒரு ஒரு 10 நாளைக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சாமளி சாப்பிட்டு 10 நாளைக்கு அப்புறம் இப்போ தான் வந்திருக்கு சாமளி. அது போக இன்றைக்கி இஞ்சி வேறு தட்டி குடித்தோமா, இஞ்சி தட்டி குடிச்சிட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆனதுக்கப்புறம் தான் இப்போ தான் நம்ம சாப்பிட போகிறோம். இதை சாப்பிட்டுட்டு அப்படி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் ஓனர் ஃபோன் பண்ணுவாங்க, நம்ம மல்லிக்கு யார் அப்துல் ஹபீப் கூப்பிட சொல்லி. அதுக்கப்புறம் போய் கூப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன வேலைகள் வருதுன்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு வேலை வந்திருக்கு. அதாவது நம்ம அந்த காலேஜ் போகிறாங்க இல்லையா அந்த பொண்ணு, நேற்று தான் அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். அதாவது இப்போ அவங்களே போய்க்கிறாங்க வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வண்டி ஏதோ ரிப்பேர் ஆகிடுச்சு போல இருக்குது. அப்புறம் இப்போ ஃபோன் பண்ணப்பல காலில், இந்த மாதிரி என் வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு, என்னை கொஞ்சம் கொண்டு போய் காலேஜில் போய் விட்டுருங்க அப்படின்னு சொன்னாப்புல. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கள வந்து கூப்பிட்டு வந்து காலேஜில் போய் விட்டுட்டு இப்போ நம்ம ரிட்டன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரூம் போய்கிட்டு இருக்கிறோம். ரூம் போயிட்டு தான் அடுத்தாப்புல என்ன வேலைகள் இருக்குதுன்னு சொல்லி பார்க்க முடியும். என்னென்னா இவங்க வண்டி வேறு இப்போ ரிப்பேர் ஆகிருக்கா. இப்போ இந்த வண்டி வந்து என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு தெரியல. ஏன்னா இப்போ வீட்டுக்கு போயிட்டு அந்த வண்டியை வந்து ஓனர்கிட்ட கேட்கணும். ஓனர் சொல்கிறாரா என்ன காரணம்னா இப்போ மணியை பார்த்தீங்கன்னா மணி 11:40 ஆயிடுச்சு. ஓகே, 12:30 மணிக்கு இந்த பையனை போய் கூப்பிட்ற மாதிரி இருக்கும். 12:30 மணி 12:45 இந்த பையனை போய் கூப்பிட்ற மாதிரி இருக்கும். அது போக இந்த பொண்ணு இப்போ உள்ள நம்ம காலேஜில் விட்ருக்கோமா. இப்போ இவங்க வந்து எத்தனை மணிக்கு இப்போ திருப்பி அவங்க சொல்லிட்டு போகிறாங்க, இறங்கும்போது சொல்லிட்டு போகிறாங்க. அதாவது நான் வந்து முடிச்சதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன், எத்தனை மணிக்கு முடியுதோ நான் மெசேஜ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருக்காங்க. இப்போ இவங்க வரும்போது நமக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. இப்போ அதாவது ஃபஸ்ட்டு என்ன போட்டிருந்தாங்கன்னா இவங்க ஏற்கனவே வீட்டில் இருந்து கிளம்பும் போதே மெசேஜ் போட்டிருந்தாங்க எனக்கு. என்னென்னா 12:45 கூப்பிடணும்னு சொல்லிட்டு. கரெக்டாக 12:45 பார்த்தீங்கன்னா 12:45 அந்த பையனை கூப்பிட்ற நேரம் அது. இப்போ என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு தெரில. இப்போ இவங்க ரெண்டுத்துக்கும் ஒரே டைமாக இருந்துச்சுன்னா ஓனர்கிட்ட யாராவது ஒரு ஆள் இங்கே ஒரு ஆள் இங்கே வரணும். அப்படியே ஓனர் வீட்டில் இருந்தாங்கன்னா அந்த பையனை கொண்டு போய் பையனை வந்து கூப்பிட சொல்லணும். ஓனரை சொல்லி ஓனரை வந்து கூப்பிட சொல்லிவிட்டு நம்ம வந்து இந்த பொண்ணை வந்து கூப்பிட்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அது பக்கத்தில் பையனை கூப்பிட்ற வந்து பக்கத்தில் இருக்கீங்களா ஓனர் போய் கூப்பிட்டு வந்துவாப்பில். இது வந்து அனஸ்தரிக்கில் இருக்குது இந்த நூறா ஜாமா, இது வந்து ஜாமா நூறா. அதனால் இது கொஞ்சம் தூரம் வரீங்களா, இதுக்கு நம்ம தான் வர்ற மாதிரி இருக்கும். சரியா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீட்டுக்கு போய்ட்டு அடுத்தப்பட என்ன ஒர்க் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அவங்க பொண்ணை போய் விட்டுட்டு வந்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா, காலேஜ் போய் விட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். இது இப்போ வந்து கரெக்டாக வீட்டு பக்கத்தில் வரேன், திருப்பி ஓனர் ஃபோன் அடிச்சிட்டாங்க. ஓனர் ஃபோன் அடித்து இந்த மாதிரி அப்துல்லை போய் கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னாப்புல. நான் தான் சொன்னேன் அதுக்குள்ளேயுமே முடிஞ்சிருச்சு, மணி 11:57 தான் ஆகுது. அவன் இப்போ 2 நாளாக 12:45 தான் வந்துட்டு இருக்கான். அதனால் நான் கேட்டேன் இந்த மாதிரி முடிஞ்சான்னு கேட்டதுக்கு முடிஞ்சிருச்சு, இன்றைக்கி கொஞ்சம் நேரம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. நீங்கள் போய் ஸ்கூலுக்கு போயிட்டு உள்ளே போய் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. நம்ம ஸ்கூல் பக்கத்தில் வந்துவிட்டோம். சரியா, நம்ம உள்ளே போயிட்டு என்ன எதுன்னு போய் பார்த்துட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓனர்கிட்ட பேசின உடனே அவர் வந்து பேட்டரி பார்க்க சொன்னாப்புல. பேட்டரி தான் பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன் நானுமே, வண்டி செல்ஃப் ஆகலை. அப்படிங்கும்போது பேட்டரி தான் பிரச்சனை இருந்தார் இல்லையா. அந்த பேட்டரி இப்போ வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்காப்புல. ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் அங்கே கொண்டு போய் பேட்டரி கடையில் கொண்டு போய் காமிங்க, அதாவது பல்கில் காமிங்க, அவங்க வந்து இந்த பேட்டரி எடுத்துகிட்டு வந்து மாட்டி விட்ருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. நம்ம இதை எடுத்துகிட்டு போவோம். எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இப்போ நேராக இப்போ பல்க்குக்கு போயிட்டு அவங்க கூப்பிட்டு வரும். ஓகே, புது பேட்டரி வாங்கிட்டு ஆளையும் கூப்பிட்டு வர வேண்டியா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பொண்ணோட வண்டிக்கு அந்த பேட்டரி வாங்கணும் சொல்லிட்டு என்னோடய வண்டி எடுத்து நான் கிளம்பிட்டேன். ஃபோட்டோலாம் முடிச்சுட்டு நான் வண்டி எடுத்து கிளம்பிட்டேன். கிளம்பி கொஞ்சம் நல்ல வேலை வீட்டில் இருந்து கொஞ்சம் நவல்றேன். அதுக்குள்ளேயுமே அவங்க ஃபோன் அடிச்சிட்டாங்க. அதாவது அந்த காலேஜுக்கு போனாங்க இல்லையா, விட்டு வந்தோம் இல்லையா, அவங்க ஃபோன் அடிச்சுட்டு இந்த மாதிரி எனக்கு முடிஞ்சிருச்சு, வந்து கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டாப்புல. நான் தான் சொன்னேன் இந்த மாதிரி அவங்க அப்பா வந்து பேட்டரி மாற சொன்னாங்க உங்கள் வண்டிக்கு, அதை ஃபோட்டோ பிடிச்சி நான் போய்கிட்டு இருக்கேன். இல்லை என்னையும் என்னையை வந்து கூப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் திருப்பி ரூமுக்கு வந்து இப்போ ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு தான் இப்போ அவங்கள போய் கூப்பிடணும். இப்போ இவங்கள போய் ஃபஸ்ட்டு போய் கூப்பிட்டு வரணும். கூப்பிட்டு வந்து வீட்டில் போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வண்டியை கொண்டு போய் அந்த பேட்டரியை வந்து மாற்றணும். அது போக பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரேக்கு பிடிக்கும்போது அந்த சவுண்டு வருது. அநேகமாக அந்த பிரேக் ஷூ காலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிரேக் ஷூவே இல்லாமல் வெறுமனே அந்த மெட்டலில் வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிரேக் பிடிக்கும் ரொம்ப சவுண்டு வருது. அதையும் சொன்னேன் ஓனர்கிட்ட, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி. சரி, அப்போ முதல்ல இந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் மெக்கானிக்கிட்ட கொண்டு காமிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. இன்ஷால்லா நம்ம போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலேஜுக்கு வந்தாச்சு. தரல இதான் அந்த காலேஜ் என்ட்ரன்ஸு. நம்ம இது உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்கள போய் கூப்பிட்டுட்டு இப்போ என்னென்னா இப்போ ஃபோன் பண்ணணும் அவங்களுக்கு. இப்போ உள்ளே வந்தாச்சு இல்லை, உள்ளே வந்துட்டேன்னு சொல்லிட்டு இப்போ ஃபோன் பண்ணால் அவங்க வெளியே வருவாங்க.
வெளியே வந்தோடனே அப்படியே அவங்கள கூப்பிட்டுட்டு பார்த்தீங்க மேலே ட்ரெயின் போகுது பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? ஸ்டேஷன் உள்ளே இருக்குது, காலேஜ் உள்ள ஸ்டேஷன் இருக்குது. அதனால் இங்கே வந்துட்டு போவோம், எல்லா ட்ரெயினும் வந்துட்டு போவோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்வோம், இதை கூப்பிட்டுட்டு அவங்கள கூப்பிட்டுட்டு அப்புறம் ரூம் போயிட்டு அடுத்தால என்ன அப்படிங்கன்னு அப்டேட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அந்த அவங்க ஓனர் மகளை கொண்டு போய் வீட்டில் போய் இறக்கி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பல்க் வந்தாச்சு. பல்க்கு வந்து இந்த இப்போ பேட்டரி கடையை நோக்கி இப்போ வந்துகிட்டு இருக்கிறோம். இப்போ பேட்டரி கடைக்குள்ளே போயிட்டு யாரையாவது ஒருத்தரை அப்படியே கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். ஏன்னா நம்ம ஃபோட்டோ பிடிச்சி வந்திருக்கோம் பார்த்தீங்களா, அதை கொண்டு போய் காமிச்சு அந்த பேட்டரி எடுத்துகிட்டு அப்படி போக வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அவங்கள கூப்பிட்டுட்டு பேட்டரி கடைக்காரங்களை கூப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா வந்தோம், வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போனதில் அந்த இடத்துல கலத்த முடியாது, டூல்ஸ் சரியான டூல்ஸ் கொண்டு வரலன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வண்டி திருப்பி எங்கன்னா கடைக்கு கொண்டு வந்துட்டோம். கடைக்கு கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி கலத்தியாச்சு. இந்த இல்லையா, இதுதான் பழைய பேட்டரி. கலத்திட்டு புது பேட்டரி பார்த்துட்டு இருக்காப்புல. புது பேட்டரி இருந்தால் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காப்புல. அதில் இதுதான் புது பேட்டரி. இந்த பேட்டரி தான் இப்போ வந்து மாட்ட போகிறோம் அந்த வண்டிக்கு. ஓகே, நம்ம அந்த வண்டிக்கு பேட்டரியை மாற்றிட்டு அது போக பார்த்திங்கன்னா பிரேக் ஷூவும் பார்த்திங்கன்னா அந்த வண்டியில் கொஞ்சம் ஃபால்ட் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. இப்போ அதையுமே செக் பண்ணாங்க. செக் பண்ணி பார்த்ததில் பிரேக் ஷூ தான் சுத்தமாக போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 வீலுக்குமே பிரேக் ஷூவே மாற்றணும், அந்த ட்ரம்மையும் துரு பண்ணி போடுற மாதிரி இருக்கும். என்ன முதல்ல இந்த பேட்டரி வேலையை முடிப்போம். பேட்டரி வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓனர்கிட்ட ஃபோன் பண்ணி பேச சொன்னால் அவங்க பேசிடுவாங்க. பேசினக்காரம் அதையும் அந்த வேலையும் பார்த்துட்டு போயிடலாம் ஒரேடியாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வண்டியை வந்து அந்த மிஷின் மேலே ஏற்றி விட்ருக்காங்க. அதாவது இது எதுக்கு அப்படின்னா வீல் அலைன்மெண்ட் பார்க்குறக்காக. அதான் இல்லையா, அங்கே இருக்குது மிஷினு. வீல் அலைன்மெண்ட் வந்து பார்த்துட்ருக்காப்புல. ஓகே, இப்போ வந்து வீல் அலைன்மெண்ட்டையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் ஷூ வந்து மாற்றணும், சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஓனர்ட்டெலாம் பேசியாச்சு. பேசிவிட்டு இப்போ வந்து வண்டியை வந்து மேலே ஏற்றி விட்டாச்சு. ஓகே, வண்டியில் வந்து மேலே ஏற்றி விட்டு இப்போ அலைன்மெண்ட் வேலை நடந்துகிட்ருக்கு. இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 வீலையும் கலத்துவாப்பில். 4 வீலையும் கலத்தி என்ன சொல்கிறது, அந்த பிரேக் ஷூவை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிவிட்டு அது போக இந்த இது இருக்குது பாருங்கள், இந்த உள்ள தெரியாது இந்த இடத்த வந்து துரு பண்ணி போடுவாங்க. லேத்தில் கொடுத்து ஒரு போல் பாலிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரேக் ஷூ மாற்றுவாங்க. ஓகே, 4 வீலுக்குமே அதே மாதிரி செய்வாங்க. ஃப்ரெண்டு கூட பரவாயில்ல, ஆனால் பேக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? பேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 21 போல் துரு எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் 4 வீலுக்கும் பூசு மாற்றணும். ஷூ மாற்றினா நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேலை முடியட்டும். முடிஞ்ச எப்போ முடியும்னு தெரில. இப்போ மணி எத்தனை? மணி வந்து 2 ஆயிடுச்சு. ஓகே, இதை முடிச்சுட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு போனதுக்காக தான் சாப்பிட முடியும். எவ்வளோ நேரத்தில் முடியுதுன்னு தெரில, பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொன்னால் அந்த வண்டியை வேலைக்கு கொண்டு போயிருந்தோம் இல்லையா, அவங்க பொண்ணு வண்டியை வேலைக்கு கொண்டு போயிட்டு அந்த வீல் அலைன்மெண்ட் பார்த்தாப்புல பேட்ரி மாற்றணும். பேட்ரி மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய கதையாகி போச்சு. நான் சாப்பிட்றேன், ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு நான் அதை பிறகு சொல்கிறேன், என்ன நடந்துன்னு சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா தயிர் சாதம். ஓகே, செமையாக வந்திருக்கா தயிர் சாதம். அது போக இதுக்கு வந்து தொட்டுக்கடை வந்து முட்டை பொரியல் வந்திருக்கு. ஓகே, முட்டை பொரியல். அப்போ அது போக நேற்று உள்ள முட்டை குருமா. இதுதான் இன்றைக்கி நமக்கு மத்தியானம் சாப்பாடு. மணியை பார்த்திங்கன்னா மணி வந்து 3:20 ஆயிடுச்சு. ஓகே, 3:20 ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அடுத்தாப்புல நெக்ஸ்ட்டு என்ன வேலைகள் வருது தெரிஞ்சுட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, நம்ம ஒன்று சொன்னோம். அங்கே போய் மெக்கானிக் என்னென்னா அவன் சொல்லியதுக்கு ஒன்று வேலை பார்த்து அனுப்பி விட்டான். இப்போ அதனால் பெரிய வேலையாகி போச்சு. நான் இதை சாப்பிட்டுட்டு உங்களுக்கு நான் அதை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வெளியே கிளம்பியாச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எங்கள் ஓனரோட மூத்த பொண்ணு வந்திருக்காங்க. மத்தியானம் தான் வந்தாங்க. மத்தியானம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க பிள்ளைகளோட தான் வந்தாங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அந்த பையன் சின்ன பையன் இருக்கான் இல்லையா, ஸ்கூல் போகிற பையன், அதாவது எங்கள் ஓனர் பொண்ணோட மகன், இப்போ அவனை கொண்டு போய் எங்கள் வீட்டில் விட்டுருங்க, என் மாப்பிள்ளைகிட்ட கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விட்றதுக்கு முன்னாடி இந்த பக்கலா போய் அவனுக்கு ஜாமான் வாங்கிட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு கொண்டு போய் விட்டுவாங்கன்றாங்க. அதனால் நம்ம பக்கலாவுக்கு வந்திருக்கோம். இப்போ போய் பக்கலில் போய் ஜாமான் வாங்கிட்டு அவனுக்கு என்னென்னு பார்த்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனை கூப்பிட்டு போய் அங்கே அவங்க அப்பா வீட்டில் போய் விட்டுட்டு வரணும். நம்ம பக்கலாக்குள்ளே போயிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு அப்புறம் அப்டேட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த பையனை கொண்டு போய் விட போயிருந்தோம் இல்லையா, விட்டாச்சு. அவனை போய் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரூமுக்கே வந்துவிட்டோம். இப்போ மணி எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா மணி 6-7 ஆகிட்டு. இதுக்கப்புறம் என்ன வேலைகள் இருக்குது அப்படின்னு தெரியல. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டு நல்லா சூடாக டீயை போட்டு குடிப்போம். ஏன்னா காலையிலேருந்து ஒரே அலைச்சல் அங்கிட்டும் இங்கிட்டும். ரூமுக்குள்ளே வந்தாச்சா டீயை போட்டு குடிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வெளியே வந்திருக்கோம். அதாவது நம்ம ஓனரோட பெரிய பொண்ணு வந்திருக்காங்க கொஞ்சம் நல்ல வீட்டுக்கு.
இப்போ அவங்கள கூப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வெளியே போகணும் வண்டி எடுங்கன்னாங்க. வண்டி எடுத்தாச்சு. வண்டி எடுத்து இப்போ வெளியே வந்திருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபார்மசி அல்தவா இருக்கு இல்லையா, அங்கே தான் ஃபஸ்ட்டு போகணுன்னாங்க. அதாவது இப்போ மெடிக்கலுக்கும் போகணுமா, அது போக வண்டியில் ஏறி வந்தோம்னு சொல்லிட்டாங்க. மெடிக்கல் போகணும், அது போக ஏடிஎம் போகணும், அல்ட்ராஜ் ஏடிஎம் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதான் நான் ஃபஸ்ட்டு கேட்டேன், எங்கே போகணும் ஃபஸ்ட்டு, இங்கே போகணுமா அங்கே போகணுமான்னு கேட்டேன். எங்கேனாலும் போகணும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க. அதனால் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே கூட்டு வந்தாச்சு, தவா மெடிக்கல் கூட்டு வந்தாச்சு. இப்போ உள்ளே போயிருக்காங்க. இப்போ வந்த உடனேயும் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் போகணும். ஏடிஎம் போயிட்டு, அதாவது ஏடிஎம் அங்கே பக்கத்தில் தான் இருக்குது. அதாவது உள்ளே போகிற இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உள்ள திரும்பினோம்னா, அந்த பல்க் ஒட்டி ரைட் சைடில் திரும்பினோம்னா போய் ஒரு யூட்டர்ன் போடணும். அந்த இடத்துல ஏடிஎம் இருக்குது, அதையும் முடிக்கணும். ஒரு வேளை ஏடிஎம்மில் பணத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாங்களா இல்லை திருப்பி வெளியே எங்கேயும் போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அவங்க பொண்ணு வெளியே போயிருந்தாங்க இல்லையா, அதாவது கரெக்டாக அவங்க சொன்ன மாதிரி மெடிக்கலுக்கும் போயிட்டு ஏடிஎம்க்கும் போயிட்டு காசு எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி ரிட்டனு ரூமுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம ரூமில் நிற்கிறோம். தெரியுதா, நம்ம ரூமில் நிற்கிறோம். இப்போ உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு நைட்டு சாப்பாடு என்ன இருக்குன்னு பார்ப்போம். சாப்பிட்டுட்டு அடுத்தப்போ என்ன வேலைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நைட்டு சாப்பாடு ரெடியாக வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம நைட்டு சாப்பாடு பார்த்தீங்கன்னா இட்லி, நல்லா பஞ்சாக இட்லி ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காப்புல. பார்த்தீங்க அப்படின்னா அது போக மிளகு இட்லி பொடி, இது சட்னி. இன்றைக்கி சட்னி, இன்றைக்கி இந்த மிளகு பொடி மட்டும்தான் நமக்கு சாப்பாடு இன்றைக்கி. ஓகேயா, இன்றைக்கி என்ன சொல்கிறது, இன்றைக்கி ஒரு பொடி இட்லியை பிடிச்சிருவோமா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே கிளம்பியாச்சு. அதாவது அவங்க பெரிய பொண்ணு, எங்கள் ஓனரோட பெரிய பொண்ணை கூப்பிட்டு வெளியே போய்ட்டு வந்தோம் இல்லையா, வெளியே போய்ட்டு சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தோம். திருப்பி அவங்க பெரிய பொண்ணு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஒரு லொக்கேஷன் அனுப்பியிருக்காங்க. லொக்கேஷன் அனுப்பி அங்கே போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அந்த லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே அந்த கடைக்கு நான் போயிருக்கோம், நம்ம வீடியோவில் காமிச்சிருப்போம். அதாவது தாவா, அந்த சாக்லேட் கடை, தாவா சாக்லேட் கடைக்கு திருப்பியும் போச்சிருக்காங்க. இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம் மற்றவங்க. இப்போ நம்ம போவோம். போயிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க பேசிடுவாங்க. ஓகேயா, நம்ம இவங்க வந்துட்டாங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, இவங்க வந்துட்டாங்கன்னா நமக்கு வேலைகள் கொஞ்சம் இருக்கும். இப்போ எப்படின்னா அந்த மத்தியானம் தான் வந்தாங்க. அப்புறம் அந்த பையனை கொண்டு போய் விட்டு வந்திருக்கோம். அப்புறம் இப்போ என் கூட அந்த ஏடிஎம்க்கு மெடிக்கலுக்குலாம் போய்ட்டு இருந்தாங்க. இப்போ திருப்பி இந்த கடைக்கு அனுப்பியிருக்காங்க. இப்போ ஏன்னா இவங்க எப்படின்னா ஒரு கடைக்கு அனுப்புவாங்க. அனுப்பிட்டு என்ன செய்வாங்கன்னா அந்த வேலை முடிஞ்சோடனே அடுத்த லொக்கேஷன் அனுப்பிடுவாங்க. அடுத்த லொக்கேஷன் அனுப்பி அங்கே போகணும் அப்படிம்பாங்க. இன்றைக்கி எத்தனை கடைக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னு தெரியல. சார்லாம் நம்ம போவோம். போயிட்டு இப்போ ஃபஸ்ட்டு லொக்கேஷனுக்கு இப்போ போவோம். இதை முடிச்சுட்டு வாரமா இல்லை அடுத்தாப்புல வேறு எங்கேயும் போகிறோமா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு. இந்த ரைட் சைடில் தெரியுது பாருங்கள், தாவா, அதுதான் கோல்டு கலர் எழுத்தில், இதுதான் அந்த கடை. இந்த இடத்துல பார்க்கிங் இருக்கா? இருக்குது. இந்த இடத்துல இப்படி பார்க்கிங்கில் விட்டுட்டு அப்படி நம்ம உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இதுதான் அந்த கடை. எப்படி இருக்கு பாருங்கள், செம்மையாக அப்படி இந்த தங்க மாதிரி ஜொலிக்கு பாருங்கள். ஃபுல்லாக உள்ள என்னமோ நம்ம என்ன சொல்கிறது, நகை கடை ஜொலிச்ச மாதிரி ஜொலிக்கு பாருங்க இருக்கா. நம்ம அப்படியே உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு நம்ம என்னென்னு பார்த்துட்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருப்பி அதே கடைக்கு வந்திருக்கோம். ஆனால் அன்னைக்கு வச்சுருந்தாங்க இல்லையா, அது வேறு. இப்போ இன்றைக்கி வரேன். இன்றைக்கி வேறு மாதிரி டெக்கரேஷன் பண்ணி வச்சுக்காங்க. அதாவது டெக்கரேஷனே என்ன செய்வாங்கன்னா மாற்றி டெக்கரேஷன் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களுக்கு வாங்க, என்னமோ ஜுவல்லரியில் நிற்கிற மாதிரி இருக்குது பாருங்க, தெரியுதா? அப்படியே இந்த தங்க பிஸ்கட்டை அப்படியே அடுக்கி வச்சுருந்த மாதிரி இருக்குது அந்த இடமே. சூப்பராக இருக்குல்ல? இது அவ்வளோமே சாக்லேட் தான். இந்த கடையே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கோல்டு, அதாவது என்ன சொல்ல போனால் அந்த ஜுவல்லரி ஷாப் மாதிரி தான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அவ்வளோ சாக்லேட்ஸ் ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குல்ல? அந்த கடையை பாருங்கள், ஒரு டெக்கரேஷனாக இருக்குது பாருங்கள். இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ இங்கே வந்தோம். இங்கே ஆர்டர் பண்ணுறதுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி கொடுத்தேன். கலாஸ் இந்தாருங்க. இப்போ இதை வாங்கியிருக்கோம் நம்ம இந்த இடத்துல. இதை இப்போ நம்ம வாங்கியிருக்கோம். இப்போ எவ்வளோ கேட்போம் இதை. அது போக இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கொண்டு வந்து கொடுத்துட்டு அவங்க பேசினாங்க. பேசிட்டு என்ன செஞ்சிட்டாங்கன்னா, என்ன சொன்னாங்கன்னா, காசு ரெடியாக அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால அவங்க வேண்டாம்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. வெளியே வர சொல்லிட்டாங்க. ஆனால் கடைசியில் வெளியே வந்தேன். திருப்பி ஃபோன் பண்ணி உள்ளே போங்க அப்படின்னு சொல்லி திருப்பி உள்ளே முதல்ல என்ன கேட்டாங்கன்னு தெரியல. இப்போ ரெண்டாவது ஒரு சின்ன இந்த சின்ன பாக்ஸ் வாங்க சொல்லியிருக்காங்க. வாங்கியாச்சு. இப்போ நம்ம காசை கொடுத்து அப்படியே நம்ம கிளம்புவோம்.
கிளம்பிட்டு அடுத்த இன்னொரு லொக்கேஷன் அனுப்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே போவதா வேண்டாமான்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்கணும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அதை வாங்கிட்டு நம்ம இங்கே வீட்டுக்கே வந்துட்டோம். அதாவது அவங்க பெரிய பொண்ணுகிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி வாங்கிட்டேன். ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, அதாவது விலை ஜாஸ்தியாக சொன்ன உடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா வேண்டாம்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அதாவது நான் வேறு லொக்கேஷன் அனுப்பியிருக்கேன், அங்கே போய் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னாப்புல. சரின்ட்டு காரில் வந்து ஏற வந்தேன். அப்புறம் என்ன நினச்சாங்க தெரில, திருப்பி ஃபோன் அடித்து இல்லை நீங்கள் அதே கடையில் உள்ளே போய் ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. சரி உள்ளே போய் ஃபோனை கொடுத்துட்டு அவங்க பேசி அந்த டப்பா வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் காமிச்சேன் இல்லையா, அந்த இது வாங்கியாச்சு. அப்புறம் சரி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கும் நம்ம கேட்டுக்கூடுவோம்னு சொல்லிட்டு நான் அதனால தான் கேட்டேன். நான் என்ன செய்ய வந்துடவா இல்லை லொக்கேஷன் வேறு அனுப்பியிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டேன். இல்லை அவ்வளோதான் நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. நம்ம வந்து இப்போ ரூமுக்கு வந்துவிட்டோம். இப்போ இதை கொடுத்து ஒய்ஃப்ட்ட சொல்லி உள்ளே கொடுத்து விடணும். கொடுத்து விட்டுட்டு அடுத்தாப்புல ஓகே முடிஞ்சா இல்லை அப்படின்னா வேறு எங்கேயும் அனுப்புகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு வந்து வேலை முடிஞ்சிச்சு. அதாவது அந்த பொண்ணு அந்த இது வாங்க போனோம் இல்லையா, அந்த அவங்க பொண்ணு சொல்லாங்கன்னு சொல்லி நம்ம அந்த சாக்லேட்லாம் வாங்க போகிறோம் இல்லையா, அந்த சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் ஒன்றும் வேலைகள் ஒன்றும் வரல. அதுக்கப்புறம் இவ்வளோ நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம், ஒன்றும் வேலைகள் ஒன்றும் இல்லை. அப்போனா பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ஷாஅல்லாஹ் நமக்கு வந்து நாளைக்கு வந்து ஜும்மா. நாளைக்கு ஜும்மா அப்படிங்கனால வந்து எப்போவுமே நமக்கு வந்து வேலை இருக்காது. அதாவது நம்ம ஜும்மா தொழுகைக்கு அப்புறம் தான் நமக்கு இருந்துச்சுன்னா, ஜும்மா தொழுகைக்கு அப்புறம் சாயந்தரத்துக்கு மேலே தான் வேலை இருக்கும். இவங்க பொண்ணு இங்கே இருக்கிறதுனால சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பையனை அங்கே விட்ருக்கோமா, ஒன்று பையனை போய் கூட்டுவாங்க அப்படிம்பாங்க, இல்லைன்னா வேறு ஏதாவது வேலைகள் கொடுக்காங்க அப்படிங்கிறது தெரியல. இன்ஷாஅல்லாஹ் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்ப்போம். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. எல்லாருமே சேஃபாக இருங்க. நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வர்றவங்க கொஞ்சம் எனக்கு வந்து நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேயா? அது போக வேறு ஒன்றும் இல்லை. நம்ம மீண்டும் நாளை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முக்கியமாக அதாவது நம்ம எப்பவும் கேட்குறது என்னென்னா, நம்ம வீடியோக்களில் ஏதாவது குற்றங்கள் குறைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம வந்து சவுதியில் வந்து அப்டேட் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து இதை நம்ம வீடியோவில் தெரியப்படுத்துவோம். நம்ம சேனலை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி வச்சுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.